ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் விஸ்வா ஸ்டுடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி லயன் கிங் 2019. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு குரங்கு பாடுது. அப்போ எல்லா அனிமலும் பார்க்குது, ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடுது. எங்கே அப்படின்னு பார்த்தா ப்ரைட் ராக்கு. ஆக்சுவலி இவங்க இருக்கிறது ப்ரைட் லேண்ட். இங்கே சிங்கங்கள் வாழும் இடத்துல ப்ரைட் ராக் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே நம்ம அரசருக்கு, அதாவது முஃபாசா அப்படின்ற இவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். இவன் பேர் சிம்பா. ஏன் இந்த குரங்கு தான் ரஃபீக்கி. ஸோ இவன் அப்படியே தூக்கி காட்டும் போது எல்லா அனிமலும் அப்படியே கொண்டு எழுந்து அப்படியே எல்லோரும் அந்த அந்த இதை பார்த்து எல்லோரும் இந்த மாதிரி தலை குனிகிறாங்க. ஸோ அடுத்த சீனே ஒரு எலி போகுது. எலி போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிங்கம் வருது. இந்த சிங்கம் பேர் தான் ஸ்காரு. இந்த சிங்கம் இந்த ஸ்கார் நம்ம முஃபாசாவோட தம்பி. ஸோ அந்த எலியை பிடிச்சோடனே அந்த இடத்துல ஜாசு அப்படின்ற ஒரு பறவை வருது. இங்கே தான் நம்ம முஃபாசா ஏன் நீ சிம்பாவோட அந்த செரிமோனிக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு தான் அந்த செரிமோனியா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்காரும் சமாளிக்கிறாரு. ஸ்காரு சமாளித்து இவர் ரொம்ப விருப்பாகவே பேசிகிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது அங்கே ஒரு பூச்சியை பிடிச்சி ஒரு டஸ்ட்டெல்லாம் தடவி விட்டு இந்த குரங்கு, அதாவது நம்ம ரஃபீக்கி குரங்கு ஒரு சிங்கத்தை வரைச்சி அதில் ஒரு பொடி மாதிரி மேலே தடவுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவர் அப்படியே கத்துனதுக்கப்புறம் காலையில் சிம்பாவை காட்டினா, அப்படியே கட் பண்ணி சிம்பாவை காட்டினா அவர் எழுந்திருச்சு இந்த மாதிரி நம்ம முஃபாசா கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பி விடுறாரு. முஃபாசாவுமே அங்கே நம்ம சிம்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மலை மேலே நிற்க வச்சு, வெளிச்சம் படுற இடம்லாம் நம்ம இடம்தான், ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த வெளிச்சம் படாத இடம்லாம் நம்ம இடம் கிடையாது, அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இங்கே கூட்டிகிட்டு போகும்போது வேட்டையாட தெரியணும்னு சொல்லி அந்த ஜாசு வரும்போது இவரும் இந்த ஜாசு படித்து காட்டுது எல்லா நியூஸையும். அண்ட் இந்த இடத்துல முஃபாசா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது திரும்பிடுது. அந்த ஜாசு அப்படி திரும்பும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. ஏன்னா ஹைனாஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் வரேன்னு சொல்லும்போது வேணாம், நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம முஃபாசா என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவரோட ஒரு பூச்சியை பிடிக்க போகும்போது தெரியாமல் நம்ம ஸ்காரோட அந்த இடத்துல விழுந்துடுறாரு. அப்படி விழுந்தோடனே ஒரு பூச்சி கூட பிடிக்க தெரியல, நீலாம் அடுத்த அரசனா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, நான் தான் அடுத்த அரசன், எங்கள் அப்பா எனக்கு வேட்டையாட சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லும்போது, அதுவும் வெளிச்சப்படுற இடம்லாம் என்ன தானே, ஐயோ மயான பூமி, அங்கே நாங்கள் எல்லோரும் போயிருக்கோம், அங்கே சின்ன பசங்க போகக்கூடாது, ஏன்னா அங்கே ரத்த சகதி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாலா அப்படின்ற அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். நாளாக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு தான் தண்ணியை பார்த்தாலே பிடிக்காத, எதுக்கு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது, நான் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகல, அந்த மயான பூமிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நானும் ஒரு வீரன் நிரூபிக்கிறதுக்காக சிம்பா கூட்டிகிட்டு போகிறான் நாளாவை. அப்போ அங்கே ஜாசுவும் கூட வருது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போனோம், மானு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லும்போது இங்கே ஒரு பெரிய பாட்டு வருது. இந்த பாட்டு நான் தான் ராஜாவாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான பாட்டு, ஒரு மியூசிக்கல். ஆனால் இந்த பாட்டில் 2 பேரும் அப்படியே சும்மா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல உருண்டு விழுந்துடுறாங்க. இதுதான் அந்த மயான பூமி. இந்த மயானி பூமியோட ஸ்கார் சொன்னார். அப்படியே இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே இவங்க வரும்போது இவங்களை அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத புள்ளிங்க கிட்டலாம் சொல்லும்போது, ஜாசுவை நான் ஒன்றே அட்டாக் பண்ணிடுறேன், ஒழுங்காக கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜாசு திசை திருப்பிட்டு சரின்னு இவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க. ஏன்னா அந்த கழுத புள்ளிங்கலாம் பிடிக்குது. ஸோ பிடிக்க வரும்போது சுற்றி போட்டோடனே கர்ஜனை பண்ணுது. என்ன இது கர்ஜனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ திருப்பி அவர் கர்ஜனை பண்ணும்போது பெரிய கர்ஜனை வருது, ஒரு உண்மையான சிங்கத்தோட கர்ஜனை வருதுன்ட்டு. அப்போ யாருன்னு பார்த்தா நம்ம முஃபாசாவோட என்ட்ரி. எல்லாரையும் போட்டு பொழந்தெடுக்கிறாரு, சும்மா வேற மாதிரி எல்லாரையும் தூக்கி போடுறாரு. இனிமேல் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம முஃபாசா ஒரு இது சொல்லிட்டு போகிறாரு.
கழுதைப்புலியும் அப்படியே பயந்துடுது. நம்ம சிம்பா இப்போ வந்து நம்ம நம்ம நாலாவையும் சிம்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம முஃபாசா வந்து இந்த மாதிரி நான் சிம்பா கூட தனியாக பேசணும்னு சொல்லி ஜாசு வந்து நாலாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அப்படியே வந்து நம்ம சிம்பா கூட இவர் பேசுறாரு. நான் போகக்கூடாதுன்னு சொல்லி நீ போனேன் அப்படின்னு சொல்லிலாம் திட்டல. இவர் வந்து எப்படி திட்டுறான்னா செல்லமாக திட்டுறாரு. நீ எதுக்கு அங்கே போன? ஒரு அரசனுக்கு பயம் வரும். அரசனுக்கு கூட பயம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஃபாசா வந்து சிம்பா கிட்ட அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கார் வந்து என்ன அவங்களால பிடிக்க முடியலையா? இதெல்லாம் பிடிக்க முடியலன்னா சிம்பாவை நீங்கள் எப்போ தான் கொல்லுவீங்க? நான் எப்போ தான் அரசனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஃபாசாவோட தம்பி ஸ்காரு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்த ஹைனாஸ்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. போர்த்தோடு அப்படின்ற ஒரு சாங் பாடுறாங்க. இது ரொம்பவே வயலண்ட்டாக இருக்கும் இந்த சாங்கு. நீங்கள் வேணாலும் கேட்டுப்பாங்க. நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்கார் வந்து நம்ம சிம்பாவை வந்து இந்த இடத்துல கூட்டிகிட்டு வராரு. அதாவது அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த இடத்துல வந்து இப்போது இவர் வந்து நீ இங்கே இரு, இங்கே தான் நாங்கள் எல்லோரும் ட்ரைனிங் எடுத்தோம், இங்கே தான் கர்ஜனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூச்சிக்கிட்ட அவர் கர்ஜனைக்கெலாம் ட்ரை பண்ணல. மியாக்குட்டி மாதிரி அவர் கருதாரு. அதுக்கும் அந்த பூச்சி பயந்துட்டு போகுது. அடுத்த சீனே வந்து இங்கே வந்து ஏதோ துளியாக வரதை பார்த்தா எருவு மாடுங்கள்லாம் வந்து இங்கே ஓடி வருது, பஃபலோஸ்லாம். ஸோ அதெல்லாம் இவனை தான் துரத்துது அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நம்ம சிம்பா போகிறாரு. எதுக்கு வருதுன்னு தெரியல, ஆனால் ஓடி வருது எல்லாம். வந்து இந்த மாதிரி சிம்பா அங்கே மாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா கிட்ட சொல்லும்போது முஃபாசாவும் ஸ்காரு ஜாசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ 3 பேரும் அப்படியே அங்கே ஓடி போகும்போது அந்த இடத்துல நம்ம சிம்பா மாட்டி கிடக்கிறான். உங்கள் அப்பா வந்துட்டாரு, உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாசு சொல்லிடுறான். ஸோ அடுத்ததே வந்து இங்கே நம்ம முஃபாசா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காரு. ஸோ அங்கே இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கார் சொல்லும்போது இங்கே அப்படியே நம்ம முஃபாசா வந்து ஓடி வந்து நம்ம விர பிடிக்கலாம் போகிறாரு. அண்ட் நம்ம ஸ்கார் வந்து இந்த ஜாஜுக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் அவனை போய் வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஜு அனுப்பிச்சி விட்டுறாரு. அனைத்தில் நம்ம சிம்பா வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கும்போது அவரை எப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் எருமை மாடெலாம் தள்ளி விட்டுருது. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம இதை பிடிச்சாலும் நம்ம முஃபாசா வந்து அங்கே இடத்துல விழுந்துடுறாரு. சரி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வராரு, நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி இவரும் நம்ம சிம்பாவும் போகிறாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்கார் வந்து வாழ்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு முஃபாசாவை. அப்பா அப்படி கத்தும் போது இந்த இடத்துல வந்து முஃபாசா விழுந்து கிடக்கிறாரு. இவரும் போய் தேடலாம், அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போகிறாரு. அண்ட் வந்து நம்ம சிம்பா வந்து முஃபாசா இறந்து கிடந்த பார்த்துட்ருக்காரு. மயக்கம் போட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி கூடவே நம்ம சிம்பாவும் அங்கே இருக்கார். பட் இறந்து போயிட்டாரு அவருக்கு தெரியும். அண்ட் என்ட்ல ஸ்கார் வந்து என்ன உங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டியா? நீ ரொம்ப கேவலமான ராஜா, நீ அடுத்த ராஜா ஆனால் நீ தான் முஃபாசாவை கொண்டு தெரிஞ்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கார் வந்து நம்ம சிம்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம சிம்பாவுமே பயந்து ஓடி போயிடுறாரு. இவனை கொன்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத புலிங்க கிட்டலாம் சொல்கிறாரு. ஸோ அதனால் இதை கேட்டு கழுத புலிங்க சிம்பாவை துரத்திட்டு வருது. நம்ம சிம்பாவும் ரொம்ப தெரிச்சு ஓடிடுறாரு. அந்த இடத்துல மலையை விட்டு அங்கேருந்து விழுந்தும் போது அவன் விழுந்துட்டான் போல், இறையெல்லாம் எடுக்க முடியாது, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கழுத பிடிக்கணும் காமெடி பண்ணிட்டு போயிடுறது. எப்படியே பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல சிம்பா இல்லைன்னு தெரிஞ்சோடனே நம்ம இவங்களும் நம்ம அந்த ஹைனாஸ் கிட்ட போயிட்டு அவங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அவங்களும் போயிட்டு வரும்போது இந்த இடத்துல நம்ம சிம்பா ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் அங்கேருந்து அபிச்சு போகும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்கார் வந்து சிம்பாவும் முஃபாசாவும் இறந்துட்டாங்க, அவங்கள என்னால் காப்பாற்ற முடியலை, ஆனால் நான் தான் அடுத்த அரசன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ராஜ்யத்துக்கு விடுவு காலம் பிறக்கணுன்னா
அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிங்கங்களையே பயன்படுத்துகிற மாதிரி கழுத புலிங்க சுற்றி வளைக்குது. ஏன்னா கழுத புலிங்க தான் இனிமேல் அங்கே இருக்க போகுது. ஸோ கழுத புலிங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது இங்கேருந்து இந்த ரஃபிக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சிம்பா இறந்து போயிடுன்னு சொல்லிட்டு அந்த இதில் தடவுறாரு. பட் நம்ம சிம்பா இறந்து போல, அவரும் ஒரு இடத்துல போய் படுத்தோடனே இந்த இடத்துல தான் நம்ம 2 பெரிய ஸ்டார்ஸ் வராங்க. யாருன்னா நீங்களே பார்ப்பீங்களே, இன்னும் 2 நிமிஷத்தில் 2 பேர் ஓடி வராங்களே மலை மாடு மாதிரி, அவங்க தான் டிமோன் அண்ட் பும்பா. இந்த இவரும் தான் நம்ம பும்பா. இந்த பனி தான் பும்பா அண்ட் இந்த சின்னதாக இருக்கிறதா டிமோன். அண்ட் அடுத்தது இவங்களை பார்த்து ஓடி போனோடனே இது சிங்கம்டா அப்படின்னு சொல்லும்போது, சிங்கத்தை வளர்த்தா நம்ம பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பும்பா டிமோன் கிட்ட பேசுகிறாரு. யார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பும்பா நம்ம சிம்பா கிட்ட கேட்கும்போது, என்ன நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதை பற்றி எனக்கு சொல்ல இல்லை தம்பி, நாங்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக ஒரு மந்திரம் வச்சுருக்கணும், ஹக்கூனா மட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவரோட இடத்த காட்டுறாங்க. இந்த மேஜிக்கல் வேர்டை சொன்னால் கவலையே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கூனா மட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடிக்கிட்டே சும்மா அமேசிங்காக இருக்கும். இந்த பாட்டு எல்லாருக்கும் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல நான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே அவர் ரொம்ப வருஷமாக வளர்ந்துடுறாரு. அண்ட் நம்ம சிம்பா இப்போ வளர்ந்து ரொம்ப இளமையாக இருக்கார், அதாவது டீனேஜராக இருக்கார். ஸோ நம்ம இங்கே எல்லா கழுத புலிங்கெல்லாம் விரட்டிகிட்டு இருக்கு. ஜாஸுவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே ப்ரைட் ராக்கில் காட்டினா, ப்ரைட் ராக்கில் ஜாஸு இந்த மாதிரி எல்லா கழுத புலிங்க விரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நாலா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சராபி நம்ம முஃபாசாவோட பொண்டாட்டி. இவங்க நம்ம ஸ்கார் கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார் சராபிக்கிட்ட கேட்கும்போது, ஸ்கார் இந்த மாதிரி நீ கல்யாணம் படிக்கலைன்னா அப்போ சரி, இனிமேல் நான் சாப்பிட்ட மிச்சத்தை இவங்க எல்லாம் சாப்பிட்ட போதுக்கு அப்புறம் தான் மிச்சம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நாலா இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் நம்ம இங்கே ஸ்கார் இருக்கிறத பார்க்காம போகிறாங்க. ஆனால் ஸ்கார் இதை கவனிச்சு யாரோ மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது இந்த இடத்துல நம்ம ஜாது அங்கே என்ன இதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்கார் ஜாதுவை துரத்துட்டு அந்த சமயமாக பார்த்து நம்ம நாலா அந்த இடத்துல போயிட்டு ஓடுறாங்க ப்ரைட் லேண்ட்லேருந்து. அப்படி ஓடி இந்த நம்ம சிம்பா மேலே யாரோ சொன்னாங்க, மேலே நம்ம முன்னோர்கள் பார்ப்பாங்க புள்ளியாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது, முன்னோர்களா அதெல்லாம் வானத்தில் இருக்கிற சின்ன டாட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பும்பா நம்ம சிம்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சரி சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சிம்பா கிளம்புறாரு. யாரோ சொன்னாங்க, ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிம்பா படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அடுத்த சீனை இந்த இடத்துல காட்டினா, நம்ம அவரோட ஒரு இது இருக்குல்ல, அந்த முடியை ஒரு பறவை தூக்கி போடுது. அந்த பறவை இதை எதுக்கு இங்கே வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளில தூக்கி போடுது. அதை வெளில தூக்கி போட்டோன்னே அதை ஜிராஃபி தின்ன பார்க்குது. ஆனால் அது தின்னாமல் அதை தூக்கி போடுறது. திருப்பி அது போயிட்டு ஒரு இதில் பண்ணும்போது அந்த கல் உடஞ்சிருது. அந்த கல் உடஞ்சதுனால காற்றடிக்கவும் பள்ளமான காற்றடிக்கும் போது அது அங்கேருந்து பறந்து போயிடுது. பறந்து போய் அது ஒரு அந்த இலெல்லாம் எடுத்துகிட்டு போகிற இது இருக்குல்ல, அதில் போகுது. இப்போ தான் அந்த இதை இருக்கிறத பார்த்து அதை அப்படியே பிடுங்கி இது சிம்பாவோடது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ரஃபிக்கு அப்படியே ஒரு சிங்கத்துக்கு எவ்வளோ பெரிய முடி இருக்குமோ அதை அப்படியே வரைஞ்சிடுறாரு. சிம்பா இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு கத்துறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டிமோன் அண்ட் பும்பா இங்கே தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம நாலா வராங்க. நாலா அப்படியே போட்டு தொத்துன்னு வராங்க. ஆக்சுவலி இங்கே டிமோன் அண்ட் பும்பாக்கு நாலா யாருன்னே தெரியாத டிமோன் அண்ட் பும்பா எங்கள் சிங்கம் நம்மளை துரத்துட்டு அப்படின்னு நினச்சி இருக்கும்போது அங்கே செமையான ஹென்றி நம்ம சிம்பா பிடிச்சிடுறாரு. சிம்பா பிடிச்சி இந்த மாதிரி கவுக்கும் போது, ஏன்னாது நாளா நீயா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சிம்பா கேட்கும்போது நான் தான் சிம்பா உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக்கிட்ட இதை சுற்றி காட்ட கூட்டிகிட்டு வராது. ஸோ அப்படியே சுற்றி காட்டுறாரு. 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு லவ்ஸ் வருது. இங்கே ஒரு செமையான சாங்குமே இருக்குது. காப்பாற்றின நம்மளே மறந்து போயிட்டான் இவன், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிமுன் அண்ட் பூம்பா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீ வருவியா காட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என் பிளேஸ், நான் எதுக்கு அங்கே வரணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாவுமே அதை தட்டி கழிச்சிட்டு போகிறாரு. ஸோ அதனால நாலாக்கு சின்னதாக ஒரு மன திருத்தம், நீ இங்கேருந்து போயிடு, என்னால் இந்த ராஜக்கிழமை வேணாம், எங்கள் அப்பாவை நான் தான் தெரியாமல் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு இவர் அப்படியே புலம்பிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து சரி நீ வரல அப்போ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரஃபீக்கியை இவர் பார்க்குறாரு. ஸோ ரஃபீக்கியை பார்த்துட்டு என்ன உங்கள் அப்பாவை பார்க்கணுமா, அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு. குளத்தில் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் அவர் மூஞ்சி தான் தெரியுது. நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கழிச்சு விட்டு பார்க்குறாரு. அங்கே மேலே இடி இடிக்குது. இடி இடிக்கும் போது அங்கே என்ன தெரியுதுன்னா முஃபாசாவோட மூஞ்சி தெரியுது. என் மகன் நான் உன்னை பார்த்துட்டேன், இதை பாரு, நான் இறந்து போயிட்டேன்னு கஷ்டப்படாத, நான் சொல்கிற கேளு, அடுத்த ராஜா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்ம சிம்பாவும் ஓடி என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம டிமுன் அண்ட் பூம்பாவுமே அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே அவங்க எப்படியோ ப்ரைட் லேண்ட்ஸுக்கு வந்தோடனே அங்கே நிறையா கழுத புலிங்க இருக்குது. கழுத புலிங்களை பார்த்தோடனே எப்படி விரட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்துல ஜாஸுமே வந்துடுது. சிம்பா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த இடத்துல டிமுன் அண்ட் பூம்பா வந்தோடனே நம்ம டிமுன் அண்ட் பூம்பாவை அங்கே அமுச்சு விட்டுறாரு. இவனை தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூம்பாவை சாப்பிட்றதுக்காக அனுப்பி விட்றாங்க. அப்போ தான் தசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம டிமுன் அண்ட் பூம்பா திருப்பினோடனே நம்ம கழுத புலிங்க அவனை துரத்துக்கிட்டு வாழுதுங்க. அப்படியே வந்தோடனே இந்த இடத்துல சரி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸு சிம்பா நாலான்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. ஸோ ரஃபீக்கி மறைச்சி வச்சுட்டு கட்டையை எடுத்து அப்படியே வந்து இவரும் போகிறாரு. ஸோ இந்த இடத்துல ப்ரைட் ராக்கில் கட்டுறாங்க. ப்ரைட் ராக்கில் வந்து நம்ம நாலா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாலா அதாவது சராபி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் டார்ச்சர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. அங்கே தான் நம்ம இவரோட என்ட்ரி ஒரு கடிச்சிக்கிறாரு பாருங்க நம்ம சிம்பா. அப்போது முஃபாசா நீயா, நான் முஃபாசா கிடையாது சிம்பா அப்படின்னு சொல்லும்போது உன் ராஜ்யம் முடிஞ்சுது, இங்கே நான் தான் அரசன், நீயா அரசனே, நீ தானே முஃபாசாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இது உண்மையெல்லாம் சொல்லு சராபி அப்படின்னு சொல்லிட்டு சராபி சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையில் சொன்னாலும் இவர் அப்படியே வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பா வந்து ஸ்கார் விரட்டி அடிக்கிறதுக்காக அங்கேருந்து மேலேருந்து வலிக்க விடுறாரு. அப்போ வந்து தண்டரை அடித்து அங்கே வந்து ஒரு மரத்தை தீ பிடிச்சிக்குது. அந்த இடத்த இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஞாபகம் வந்துருச்சு, முஃபாசாவை கீழே தள்ளி விடும்போது எனக்கு இதே ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் வந்து அப்படியே வில்லத்தனமாக பேசுகிறாரு. முஃபாசாவை சாவடித்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட முடியை பிடிச்சி நம்ம சிம்பா வந்து ஸ்காரை அடிக்கிறதுக்காக வர்றாரு. நீயா கொலை பண்ண, என்ன சொல்கிற, நானா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு நம்ம ஸ்காரு. ஸோ நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சரபி இந்த மாதிரி அப்போது இந்த சீன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அப்போ நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிடுச்சா, இவங்க எல்லோரும் கொலை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத புலிங்கக்கிட்ட நம்ம ஸ்கார் சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம கழுத புலிங்க அடிக்கிறதுக்காக வருது. அப்படியே அடிக்கிறதுக்கு வர்றதுக்காக இவங்களும் ரெடியாக இருக்காங்க. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ வேற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாஸும் அதோட பங்குக்கு வந்து அடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல அந்த குச்சியை வச்சு ரஃபீக்கி ஒரு போடுறாரு. வயசானாலும் நான் கிழவன் தான்டா அப்படின்ற மாதிரி ரஃபீக்கி வந்து போடுறாரு சும்மா வேற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கழுத பிடிச்சிருச்சு. அண்ட் நம்ம டிமுன் அண்ட் பூம்பாவுமே அவங்க அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்காரு சிம்பா துரத்திட்டு போகிறான் ஸ்காரை. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது
இங்கேருந்து ஓடி போயிடு, என் கண்ணிலே படாத, இந்த ராஜ்யத்தில் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கழுத புள்ளிங்க கொலை பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் முஃபாசாவை கொலை பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத புள்ளிங்க மேலே பழியை தூக்கி போடும்போது அந்த இடத்துல ஒரு சாம்பல் இருக்குது. அதை வந்து நம்ம சிம்பாவோட மூதியில் அப்படியே தள்ளி விட்டு இவர் வந்து நம்ம ஸ்கார் வந்து இந்த மாதிரி சிம்பா கூட வரும்போது சிம்பா அப்படியே வந்து ஸ்காரை தள்ளி விட்டுறாரு. அந்த இடத்த என்ன சொன்னேன், எங்ககிட்டயே வந்து நான் எங்களை தான் கொலை பண்ணணும்னு பிளான் போட்டேன், ஆனால் நான் உங்களை தள்ளினேன்னா முஃபாசாவை கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத பிடிங்கலாம் சேர்ந்து ஸ்காரை கொலை பண்ணுது. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணோடனே இப்போ தான் நம்ம ராஜா வராரு. வந்து அப்படியே வந்து ஒரு நிற்கும் போது ஒரு கர்ஜிக்கிறாரு. அப்போ தான் மழையே வரும். நம்ம சிம்பா தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜி இருக்கும்போது அப்படியே நம்ம குழந்தை பிறக்குது. ஸோ அதான் இந்த படமும் முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.